கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மறுபடியும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சுகத்தோடு பலத்தோடு காத்து கொள்ளுவாராக. இந்த நாள் காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் மிக அழகாக இங்கே சொல்கிறார், கர்த்தர் உன்னுடைய நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். இந்த உலகத்திலே சாத்தானும் மனிதர்களும் நம்முடைய காலுக்கு கண்ணியை வைக்கின்ற அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்கிறோம். சாத்தான் பல கண்ணிகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விழுந்து பரிசுத்த குலைச்சல் அடைந்து தேவனை மனஸ்தாபப்படும்படி வைத்து இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு தரும் நன்மைகளுக்கெல்லாம் நாமே ஒரு தடையாக காணப்படும்படியாக பிசாசு பல சோதனைகளாகிய பாவ சோதனையின் கண்ணிகளை நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக அவன் விரிக்கிறான். மனிதர்களும் பல இடங்களிலே குழிகளை வெட்டி கண்ணிகளை வைத்து நம்முடைய கால் சிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? சாத்தானுக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பெயரில் ஒன்று வேடன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு எத்தனைத்தான் பாவ கிரியைகளை நமக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும், தந்திரமாய் அவன் நம்மை ஏமாற்ற நினைத்தாலும், கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாயிருந்து அவரை நாம் நம்பி சாத்தானுடைய திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று நாம் நம்பி இருக்கும் பொழுது அவனுடைய தந்திரங்களை நமக்கு உணர்த்தி அவனுடைய திட்டங்களுக்கு நம்மை ஆண்டவர் காப்பாற்றி நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 124 பக்தர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் அவர்களுக்கு விரோதமாய் கண்ணீர் வைத்த போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு சகாயமாய் இருந்து கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று அவர்கள் சொல்லும்படியாக ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தாராம். அன்பானவர்களே, மனிதர்களுடைய கண்ணிகளை குறித்து கவலைப்படாதீர்கள். சத்துரு வைக்கிற கண்ணிகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இந்த கண்ணிகளுக்கெல்லாம் என்னை ஒப்புக்கொடாமல் காப்பார் என்று நீங்கள் விசுவாசித்தால் மெய்யாகவே அவர் உங்கள் நம்பிக்கையாயிருந்து உங்களுடைய கால்கள் கண்ணிகளில் சிக்காதபடி உங்களை காத்து கொள்ளுவதற்கு அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், நீங்கள் கைவிடப்படுவதில்லை. நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, எங்கள் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை காக்கிற எங்கள் நம்பிக்கையே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உலகத்திலே சத்துருவும் மனிதனும் எங்கெங்கே நாங்கள் விழ வேண்டும் என்று திட்டம் பண்ணி கண்ணிகளை வைக்கிறார்களோ அதெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீதிமான்களுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்குகிற தேவன், கண்ணிகளுக்கு நீங்களாக்குகிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை சகல கண்ணிகளுக்கும் நீங்களாக்கி பாதுகாத்து கொள்ளுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.